ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்துட்டு நான் தான் என்னோடய ஃபேமிலிக்கு ட்ரீட் கொடுக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே. ஸோ நாங்கள் வந்துட்டு ஈரானி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். பீச் வியூ ரெஸ்டாரண்ட்டு. பீச் சைடில் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இப்போது இவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 மந்த் தான் ஆகுது. இங்கே ஈரானி ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இங்கே அவங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1 மந்த்து தான் ஆகுது. ஸோ அங்கே ஜஸ்ட்டு பாஸ் ஆகி போகும்போதுல சரி இங்கேருந்தே ட்ரை பண்ணலான்ட்டு நாங்கள் போயிருந்தோம். நான் என்னோடய அம்மா, பொண்ணு, ஹஸ்பண்ட் போயிருந்தோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு கார் பார்க் பண்ணுறதுக்கு போயிருந்தாங்க. ஸோ நான் சும்மா அங்கேருந்தே கொஞ்சம் வீடியோஸு, என்ட்ரன்ஸோட வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு ஃபுல்லி டயர்டாக இருக்கேன். ஏன்னா எனக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லை. அண்டு சீட்டிங் எல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. ஒரு கிங் சீட்டு மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆம்பியன்ஸு, சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே. 4 சீட்டு நாங்கள் 4 பேர் போயிருந்தோம், என்னோடய அம்மா. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் சீட்டு உட்காந்தாச்சு. ஆர்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்க வெஜ்ஜு தான். நாங்கள் வந்துட்டு நான்வெஜ்ஜு. ஸோ அவங்களுக்கு வெஜ்ஜும் சாப்பிடணும், எங்களுக்கு நான்வெஜ்ஜும் சாப்பிடணும். ஸோ அப்படிப்பட்ட 2 கிடைக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் சூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்படி வந்துட்டு நாங்கள் அதுக்கு தான் இங்கே போயிருந்தோம். இல்லைன்னா நாங்கள் சீ ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் அப்படி பார்க்கும்போதுல அவங்களுக்கு அங்கே ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. அதனால தான் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணது. ஸோ எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சோஃபாஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட் வரதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த டைனிங் டேபிளில் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நான் வந்துட்டு இதே மாதிரியெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்ததே கிடையாது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. பட் அழகாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. அண்ட் எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் பண்ணுற மாதிரி தான் பிளேட் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபுட்டு வர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரான்ஸு நாங்கள் ஸ்டார்ட்டருக்கு வந்துட்டு ப்ரான்ஸு வித் சாலடு நாங்கள் சொல்லியிருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் என் பொண்ணு, ஹஸ்பண்ட் சாப்பிட்டோம். அம்மா வந்துட்டு பியோர் வெஜ்ஜு, நான் முன்னுக்கூட்டியே சொன்ன மாதிரி. இதுக்கப்புறம் இது வந்துட்டு ஸ்குவிட்டு. அம்மாவுக்கு வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்குதோ அது வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கப்புறம் ஆப்பம், ஃப்ரைட் ரைஸு, புலாவு அதெல்லாம் தான் அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். அவள் வந்து பன்னீரும் நல்லா சாப்பிடுவா. ஸோ அதனால் அவளுக்கும் கொஞ்சம் வச்சு கொடுத்துட்ருந்தோம். நாங்கள் வந்துட்டு அது சாப்பிடவே இல்லை. நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாகவே அன்றைக்கி நானும் ஹஸ்பண்டும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தான் பிளான். இது வந்துட்டு மட்டன் சொல்லியிருந்தோம். மட்டன் ஒரு பிளேட்டு சொல்லியிருந்தோம். ஒரு பிளேட்டு சொன்னியாச்சுன்னா ஒரு 3 பீசஸ் தாங்க இருந்துச்சு. பாக்கி எல்லாமே வந்து இந்த கிரேவி அது மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஹஸ்பண்ட் வந்துட்டு மந்தி சொல்லியிருந்தாங்க. அல்ஃபாமா சிக்கன் மந்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட ரைஸை வந்து வச்சு இந்த கிரேவி எல்லாம் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேமெண்ட்டு வந்துட்டு நான் தான் அன்றைக்கி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பீச் சைடு ரெஸ்டாரண்ட். ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே வந்து பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு அங்கே எல்லாம் இறங்கிறதுக்கு எல்லாம் முடியாது. கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் அதெல்லாம் அவங்க இப்படி பண்ணியிருந்தாங்க. அங்கே நின்று தான் நாங்கள் ஜஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அதனால கொஞ்ச நேரம் அங்கே லைக் ஒரு 5-10 மினிட்ஸு, நாட் மோர் தேன் ½ அன் ஹவர் நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துவிட்டோம். அன்றைக்கி உள்ள ஒரு டே இப்படி தாங்க போச்சு. என்னோடய பர்த்டே அப்படி சிம்பிளாக நாங்கள் என்ஜாய் பண்ணியாச்சு வித் ஃபேமிலி. ஸோ அங்கே 1-2 ஃபோட்டோஸு, வீடியோஸு கொஞ்சம் அங்கே இங்கே இப்படி எடுத்துக்கிட்டோம். கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா கூல் கிளைமேட்டாக இருந்துச்சு. அது வேறு நல்லா கம்ஃபர்டபுளாக நம்மளுக்கு இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சது. அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் டாட்டா பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.